ட்ரிவாண்ட்ரம் ட்ரிப்பில் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாலஜிக்கல் கார்டன் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வெளியில் வந்து ஒரு கெஃபே ஷாப் வச்சுருக்காங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம். உள்ளே வந்து ஒரு அழகான மேப் ஒன்று வச்சுருக்காங்க. எந்த வழியாக போனால் எந்தெந்த விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்து. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து முதல்ல எங்களை வரவேற்றது வந்து இந்த மயில்னு கூட சொல்லலாம். அதோட சவுண்டால் அழகாக கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி ஆனதும் முதல்ல பார்த்தது வந்து காட்டெருமை தான். இந்த காட்டெருமை மொத்தம் 4 வனம் இருந்துச்சு. பாம்போல கிடந்துச்சு. அசை போட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ஆஃப் குரங்கு பார்த்தோம். ஒரு 4-5 வகை குரங்கு பார்த்தோம். சிங்கவால் குரங்கு அப்புறம் என்னெல்லாமோ சொன்னாங்க, எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து என்னதுன்னு தெரில. நெருப்புக்கோழி மாதிரி நிறைய நெருப்புக்கோழி இது இல்லை, ஈமுக்கோழி மாதிரியே ஒரு 2-3 வெரைட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த கூளைக்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, கூளைக்கடா, அப்புறம் நாரையிலே வந்து கரண்டி வைன் அந்த மாதிரி சொல்லிலாம் நிறைய உண்டுலாம். அந்த மாதிரி இதுக்குன்னு வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்குன்னே ஒரு குளம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் உள்ள இதெல்லாம் ஃபுல்லாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்து. அதுக்குள்ளே குட்டி குட்டி மீன் அது சாப்பிட்றதுக்காண்டி அதையும் உள்ளே போட்டு வளர்க்குறாங்க. நல்லா இருந்து. அப்புறம் நம்ம காட்டுக்கு ராஜா முகத்தை காட்டாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக முகத்தை திருப்பிட்டுங்க. என்ன இருந்தாலும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவும் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்து. காட்டுக்கு ராஜா தான். எவ்வளோ அழகாக பார்க்குது பாருங்கள். ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்பீரமாக நடந்திருந்து அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்ப்பு நடக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா, இது வந்து ஈமுக்கோழி மாதிரியே உள்ள ஒரு டைப்பு. இதுவும் வந்து நல்லா இருந்து நாங்கள் வீடியோ எடுக்கும்போது எங்களை பார்த்துக்கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் நீர் யானை. இந்த நீர் யானை வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருந்து. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல வயிறு பசியில் இருந்துன்னு நினைக்கிறேன். வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. அதுக்கப்புறம் எங்கே போனோம், அதுக்கப்புறம் இந்த மேலே சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, இது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சொல்லி செப்பரேட்டாக அப்பப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இதை தான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு பார்க்க அழகாக இருந்து. என்னதான் இருந்தாலும் மனுஷங்க கூட இல்லாத குணம் கூட இந்த விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மான். இந்த மானில் நிறைய டைப் இருந்தது. மிளா, வரையாடு, அப்புறம் வந்து கலைமான். வரையாடு இதில் எந்த கேட்டகரியில் வருமாங்கிறது தெரியல. மற்றபடி மானில் நிறைய டைப் இருந்து. கலைமான், புள்ளிமான் அப்படின்னு சொல்லிட்டு. மிளா தான் நிறைய இருந்து. இந்த கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழைய காலத்து படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான் கொம்பு வச்செல்லாம் சண்டை போடுவாங்க. அது ஒரிஜினலாக இல்லைனா பொய்யான்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நாங்கள் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட்